பாஸ் எங்களுக்காக ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுங்க. ஹாய். மேடம் உங்க பேர் என்ன? சீதா. பொடி. ஓ நீ எங்க பாதியில இருந்து போற? அர்ஜென்ட்டா பாத்ரூம் ஒருத்தன போயிட்டு வந்துறேன். சரி டக்கு. நீங்களா ஏன்டா மூஞ்சி இப்படி வைக்கிறீங்க? ஏன் உங்களுக்குலாம் ஆய் வராதா? இல்ல தெரியாம நான் கேக்குறேன். வாத்தா யூடியூப்ல வீடியோ பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? ஒரே இடத்துல உட்காந்து பேசி அதை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ற கஷ்டம் எங்களுக்கு தாண்டது தெரியும். போன்ல உட்காந்து கையடிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு உன்னடா தெரியும். அவ்வளோ பெரிய காமெடி. ஹலோ கேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அடுத்ததா வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க? ஓகே கைஸ், இன்ஸ்டாகிராம்ல இவரு பண்ற ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து நிறைய எனக்கு பாத்தீங்கன்னா ரீல் ஸ்பீட்ல வந்து வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் பார்க்க சொல்ல இவர் பண்றது சிரிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாதான் தெரியுது அவரை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. சரி, நம்ம கமெண்ட் செக்ஷனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் வந்து ப்ரோ உங்க ஸ்டைல ஒரு குத்துங்கன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் பண்ற ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு வருவோம். ஹாய், ஹலோ மேம், யூ ஆர் சிங்கிள் as well. What's your name, ma'am? நஜீஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் நஜீஹா. என்னங்க வாலைக்கும் சலாம்க்கே வழுக்குது வாய். சலாம் அலைக்கும் தானே சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும் நஜீஹா. உங்களுக்கு உருது தெரியுமா? அப்போ வேணாம். Okay, Najiha, you're single. Yes. Why is that? Oh, you're Muslim. Give the mic to someone else. நெக்கு சிரிப்பே வரல. அண்ணன் பண்ற ஸ்டாண்ட் அப் காமெடி இப்பதான் கொஞ்சமா பார்த்துட்டு இருந்தேன். பார்க்க சொல்லதான் தெரியுது இவர் பண்றது ஸ்டாண்ட் அப் காமெடி இல்ல, வரவங்களை வச்சு செஞ்சு விடுறதுதான் இவர் பண்ற ஸ்டாண்ட் அப் காமெடி. அந்த பேச்சுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். வா பாடி வா. ஸ்டாண்ட் அப் காமெடினா ஒரு காலத்துல வந்து நிஷா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரமுத்து இவங்கெல்லாம் பண்ண சொல்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர சிரிப்பா வந்திருக்கும். அதாவது அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஷோ பாத்தீங்கன்னா நம்மள வந்து சிரிக்க வைப்பாங்க. தலைவன் அப்படி பண்றது கிடையாது, ஷோக்கு அரங்களே வச்சு செஞ்சு விடுறதுதான் அவரோட பாலிசியே. அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா. ஷோல இருக்கிறவங்களோட பேர் கேட்கறது, அவங்க குடும்பத்துல என்ன நடந்தது இதெல்லாம் வந்து அவர் கேட்டு அதை வச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபன்னா வந்து நம்மள மேக் பண்ணி சிரிக்க வைக்கிறாராம். சத்தியமா சொல்ல போனா கேவலமா இருந்துச்சு. டே தம்பி, உன்னதான் நீ காமெடி பண்ணி சிரிக்கிறல்ல, நல்லாவே இல்ல. உங்க அம்மா நம்பர் இல்ல, உங்க அப்பா நம்பர். இவர் மட்டும்தான் இப்படி பண்றாருன்னு பார்த்தா இப்ப பண்ற காமெடியன்ஸ் ஸ்டாண்ட் அப் காமெடிஸ் எல்லாமே வந்து நானும் சர்ச் பண்ணி பார்க்கறதுல இதே மாதிரிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த இந்த மாதிரி கதைகள் இருக்கா ப்ரோ? பாத்ரூம்ல, கேபின்குள்ள இருக்கா? நீங்க பண்ணல. நீங்க வந்துட்டு ஒரு டெடிகேட்டடான லாயல் பாய் ஃப்ரெண்ட். லாயல் பாய் ஃப்ரெண்ட் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த மைக்கு கொடு. மைக் சார், உங்க பேர் என்ன சார்? இருங்க தலைவர் இதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் பயங்கரமா வந்து காமெடி பண்ண போறாரு. 16 மீட்டர் பெருவாழ்வு வாழ்க. ஆனா நான் 9th படிக்கிறதுக்காக ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன். எனக்கு அவ்வளவுதான் ஆசை. இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் அவ்வளவுதான் ஆசை. இது காமெடி ஷோ தானே, வேற ஏதோ ஷோ மாறிட போகுதுடா. ஏன்னா எதுக்கு கேக்குறேன்னா, இவரு நைட் ஆனா மூடாச்சுன்னா இவருக்கு சார்ஜ் ஏத்துறதுக்கு அவங்களோட ஸ்டோரியில இவருக்கு தேவை போல. பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பை. இவர் எது பண்ணாலும் அங்க இருக்கிற ஃபேன்ஸ் வச்சு என்ன சொல்லுவான், டேய் நீ பண்றது சரியில்லை, ஏன்டா அப்படி பண்றன்னு கேட்கணுமா இல்லையா? அத சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன அவனுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பூஸ்ட் பண்ணி விடுறாங்க. எப்படி சொல்றதுன்னா அவனை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி அவன் பாத்தீங்கன்னா ஓஹோ நம்ம பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாரும் பயங்கரமா பாத்தீங்கன்னா வீந்து சிரிக்கிறாங்க, நம்ம இன்னும் மொக்கையா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து மொக்கையா பண்ணிட்டு இருக்கான். அது வந்து பாக்குறவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஓ அப்படியா விஷயம்? இதுல ரொம்ப பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பைலட் தான் கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா இந்த ஷோக்கு வந்து வந்திருப்பாரு. ஆனா நம்ம பையன் என்ன பண்ணிக்கிறான் பாத்தீங்களா, படிக்கிறதுக்காக ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? இவனோட வீடியோஸ் வந்து நான் கொஞ்சமா தள்ளி பார்த்தேன். இப்படிதான் வரவங்களே தான் கேள்வி கேட்டுருக்கு தானே நான் வந்து நினைச்சேன். அதுதான் உண்மையிலே வந்து நடக்குது. இதை பாருங்களேன், இந்த இப்படியே பாருங்களேன், ஒவ்வொருத்தர ஒன்னொன்னா கேட்டு இவன் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க, என்ன சாப்பிட்டீங்க, உங்க ஹஸ்பண்ட் யாரு, பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. நீங்க வந்து கப்பிள்ஸா, இதை பாருங்களேன் இவனோட ரீல்ஸ் நீங்களே பாருங்களேன்.
சொல்லுங்க மேடம், நீங்க என்ன மேடம் பண்றீங்க? எவ்வளவு நாள் அப்புறம் கப்பல்? ஃபர்ஸ்ட் டேட்டா? எவ்வளவு நாளா கப்பல் நீங்க? 3 years. எவ்வளவு பேருக்கு தமிழ் தெரியாது சார்? நீங்க கப்பல் உங்களோட கிரேசியஸ்ட் அவள் வந்தா உனக்கு என்ன கேட்க? இதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் பண்றது காமெடியே இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒருத்த வந்து கேட்டான் அந்த ஷோல. அதுக்கு அவர் என்ன எப்படி ரிப்ளை பண்ணோம், டீசென்ட்டா பேசணுமா இல்லையா? ஆனா அவன் பேசுறது எப்படின்னு நீங்களே பாருங்களேன். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான். இவன் எதனா தாளிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் வந்து தோணுச்சு. நீங்களே பாருங்க அந்த வீடியோவை. அப்படின்னு இப்போ என்ன வந்துச்சு? இப்போ ரியல் டைம்ல ரிவ்யூ கொடுத்துட்டு போறான். என்ன போட்டு டைப் பண்ணி என்னன்னு போடுவ? நீ என்னையா பண்ற? நீ உன் வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்க? நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடி தப்பா பேசுற. நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்காந்து வேண்டாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இங்க நின்று பேசுறது? வந்து இவனுங்க ட்விட்டர்ல உட்காந்து ஜோக்கு சிரிப்பே வரல. என்ன வரும் உனக்கு? நான் இவ்வளவு திட்டதே இல்லை ஒருத்தர். நானு பேர்ல சத்தியமா திட்டினதில்லை யாரையுமே. எப்படி வரும் உனக்கு? இது பேசிக்கா ஸ்டாண்ட் அப் காமெடி. இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அப்பதானே சிரிப்பு வரும். நீ வீடியோ உட்காந்து பார்த்துட்டு என்ன இது பிட்டோட நினைச்சியா? பார்த்துக்கிட்டு என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. அதுக்கும் அந்த ஆடியன்ஸ் பாத்தீங்களா, இதுக்கு வந்து அவன் வந்து தலைவரே இப்படி பேசுற என்ன அர்த்தம்? சொல்லிட்டு கத்தி கத்தி அவனை வந்து செலிபிரிட்டி ஆகிட்டாங்க. இன்னைக்கு அவர் வந்து நம்பர் 1 ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாரு. உன் ஆடியன்ஸ் வந்து உன் முன்னாடி ஓப்பனா கேக்குறாரு, நீங்க பண்றது காமெடியே இல்ல, எனக்கு சிரிப்பே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு இவரு என்ன பண்ணிருக்கணும்? சரிடா நான் இதோட நல்லா பண்றேன், உனக்கு சிரிப்பு வரலாம், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இல்ல எனக்கு காமெடி பண்ண தெரியலனாச்சும் ஒத்துக்கணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அவ்வளவு பேர் இருக்காங்க அந்த ஷோ பாக்குறதுக்கோசம். ஒரு 200 பேராச்சும் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க முன்னாடி அவரையும் கலாய்ச்சிக்கிட்டு இவர் தனத்தானே கலாய்ச்சிக்கிட்டு, ஆனா பாதியாச்சும் பாத்தீங்கன்னா 18+ தான் இவர் வந்து பேசுறாரு. உண்மையில சொல்ல போனா அந்த ஷோ வந்து அப்படிதான் இருக்கு. அடுத்ததா இன்னொரு வீடியோ வந்து எனக்கு கண்ணில் மாட்டுச்சு சமீபத்துல. இப்போ தள்ள சொல்ல அந்த வீடியோ கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணிடுவோமா? ஹாய் மேடம், நீங்க கப்பலா மேடம்? How long have you been couples? 4? ஓகே, நான் 4 days நினைச்சேன் மேடம். ஓகே ஓகே. நீங்க என்ன மேடம் பண்றீங்க? நான் வெட்டனரி படிக்கிறேன். ஓ நீங்க டாக்டரா? ஓ நீங்க ப்ரோ? நான் நாயா பின்னாடியே சுத்துவேன். போதும் நித்ராடி அந்த வீடியோ நித்ரா கடுப்பாவது. அவன் பேசுறது ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குதா என்ன தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு அவன் வீடியோவை பார்க்க சொல்லுவான். நான் லைட்டா தூங்குறேன், ஜோக் வந்தா எழுப்பி விடுங்க. அதுக்கு இன்னொருத்த கமெண்ட் பண்ணிருக்கேன், அது கீழே எழுப்புற வேலையே இருக்காது ப்ரோ, நீங்க நிம்மதியா தூங்குங்க. இவர் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் வந்தாரு. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் வேற சிஎஸ்கே ஃபேன் வரையா, அவர் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் கலாச்சிட்டாரு. ஆனா அந்த வீடியோ நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். இந்தியா ஜெயிச்சோன்னே எனக்கு ஒரே பயமா இருக்கு சார். ஏன்னா எந்த மேஜர் ட்ராஃபி எந்த டீம் ஜெயிச்சாலும் இம்பார்ட்டன்ட் பிளேயர் ரிட்டையர் ஆயிடுறாங்க. நான் அதனால தான் சிஎஸ்கே மட்டும் தான் சப்போர்ட் பண்றேன் சார். சிஎஸ்கே எவ்வளவு ஜெயிச்சாலும் எந்த மெயின் பிளேயரும் ரிட்டையர் ஆக மாட்டாங்க சார். டெஃபினெட்லி நாட். புதுசா எதனா வச்சு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சா யார் தெரியுமா ரிட்டையர் ஆவாங்க? சிஎஸ்கேல ரிட்டையர் ஆகிறது ஓனர்ஸ் மட்டும் தான். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஒரு பாயாசத்தை போட்டுக்கலாம் தான் பாக்குறேன். ஆனா ஆல்ரெடி ஒருத்தரை பத்தினா வச்சு குக் பண்ணிட்டு இருக்கோம். இதுல 10,000க்கு இவன் வேற ஒரு பக்கத்துல வந்து சாவடிக்கிறான். பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல யாருங்கடா இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்ற. அவர் கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னாலும் இவரையும் பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துறாங்க. ப்ரோ நீங்க பண்றது காமெடியா வரல, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. காமெடினா என்ன தெரியுமா கைஸ்? நம்ம படாப்போ கோபி ஒருத்தர் பண்ணுவார் பாத்தீங்களா, செம்மையா வந்துருக்குங்க. அந்த காலத்துல ஸ்டாண்ட் அப் காமெடியன் வந்து அவரு வந்து இருந்தாரு. அவர் வீடியோஸ் தான் பார்க்க எனக்கு பயங்கரமா வந்து சிரிப்பு வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்க, பாருங்களேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து அப்துல் கலாம் அவங்க கூட டிராவல் பண்றீங்க, ப்ரோக்ராம் பண்ண போறீங்க. நான் என்னடா அது நம்ம வழக்கமாக கலாயிறாங்களே, அதே மாதிரி இது ஒரு கலாய்ச்சல் கலா. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தன் கால் பண்ணான், சார் நாங்கள் ஸ்டேட் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் உங்களுக்கு. சார் உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோ கார்டு கொடுக்க போகிறேன். நாங்கள் அந்த ஃபோட்டோ கார்டு அந்த கார்டு முன்னாடி இருந்து 3 நம்பர் சொல்லுங்கள். யாரா நீ? நாங்கள் வந்து ஃபோட்டோ 3 நம்பர் சொல்லுங்கள்.
டேய் யாரா நீ சார் நாங்க ஸ்டேட் பேங்க்ல இருந்து கால் பண்றோம் நாங்க கால் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் தந்தாலே போதும் தோசை இட்லி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி பாட்டெல்லாம் பாட வேண்டாம். அப்ப வேணாமா? ஐயோ இது ஒரு பக்கத்துல வேற ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்களா அது வேற அப்பப்போ மைண்டுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. கேக்குறீங்களா? சாம்பார் சட்னி சட்னி. இதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ளேயே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நடுவுல மெயினா ஒரு டைலாக் என்னன்னு கேட்டீங்கன்னா பரோட்டானாலே மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை கோவில் வாசல் கழுகுமலை. கழுகுமலை கோயில் வாசல்னு ஏதோ ஒரு டைலாக் வந்து வரும். அந்த பரோட்டா கடையோட ஓனர் யாருதான்பா நானும் அவர் வந்து பாருன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா வந்து இருக்கேன். தூக்குதா போமா தூக்குனாச்சுன்னா காமெடியன்ஸ் பத்தி என்ன சொல்ல வரீங்க கடைசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது. நோ கமெண்ட்ஸ். நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அந்த இடத்துல நின்று பண்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். இப்ப வீடியோ பண்றது கஷ்டம் தானா கஷ்டம் தான். ஆனா வந்து நம்ம அது வந்து கஷ்டமா பார்க்க கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்க வந்து என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. அவங்க வேலையில அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறோம். அது மாதிரி அவங்க என்ன தோணுதோ அதை வந்து பண்ணட்டும். எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அது பண்றேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து போய் பண்ணுங்க. அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. போதும் இதோட பாத்தீங்கன்னா நிறுத்திப்போம். ஓகே கைஸ் இதோட பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல வந்து ஒரு ஃபன்னான வீடியோ வந்து எடுத்துட்டு வர போறேன். அது என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோல பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதோட பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.